Hi guys, welcome to our new video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூ வீடியோ. ஆமாம், சுட்ட தலைக்கறி குழம்பு கிராமத்து முறையில் நம்ம செஞ்சுருக்குது. வாங்க எப்படி அதை செஞ்சுருக்கோம், எப்படி நான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைக்கறியை ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுருவாங்க. ஏன்னா ஆட்டு தலைக்கறிங்கனால மசாலாவில் வேகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் 2 விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், ஆமாம் நல்லெண்ணெய் தான் அதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். எண்ணெய் சுட்டதும் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், ஆட்டு கறி மசாலா தூள், இது எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்குங்கிறது ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன் பாருங்கள். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் சின்ன வெங்காயத்தை போடணும், அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும், அதுக்கப்புறம் மசாலா ஆட்டு தலைக்கறி போட்டு நம்ம வேக விடணும். எப்படி நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுட்ட தலைக்கறி குழம்பு. வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மழை காலத்தில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, வீட்டில் குழந்தைங்களையும் சேஃபாக பார்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதில் என்ன போட போகிறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இல்லை, மல்லித்தூள் போடுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ இதெல்லாம் வீட்டில் இது பண்ணதான் பாருங்கள். வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா அதை அப்படியே போட்டால் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் உதுத்து போடுறாங்க. இது கிராமத்து முறையில் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்பைசஸை வச்சு அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோ தனியாக ஒரு நாள். மசாலாவை வீட்டில் செய்வது எப்படி, குழம்பு மசாலா செய்யலாம், கறி மசாலா செய்யலாம், சிக்கன் மசாலா செய்யலாம், புளிக்குழம்புக்கு ஒரு மசாலா இருக்குது, எல்லாம் செய்யலாம். அதை நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். இது நல்லா மசாலா நல்லா அதில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கறி இதெல்லாம் சேர்ப்பாங்க. அதை ஒரு சின்ன மியூசிக்கில் நம்ம பார்த்தோம். நமக்கு இப்போ சுட்ட ஆட்டு தலைக்கறி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ தான் லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் தான் அந்த மூளையை எடுத்து நம்ம அதில் போடணும். ஆமாங்க, இது நம்ம கறிக்கடையில் கேட்டால் தோலை உரித்து தருவாங்க. மேக்ஸிமம் தோலை உரிக்காமல் அதை வாட்டி அதில் உள்ள முடி எல்லாத்தையும் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இதை நம்ம நறுக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா தருமாறான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் மஸ்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ சுட்ட ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக லைட்டாக நம்ம மல்லித்தலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். நான் பின்னாடி இதோட ரிவ்யூ சொல்லியிருப்பேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூ வீடியோ என்னென்னா சுட்ட ஆட்டு தலை குழம்பு. ஆமாம், இன்றைக்கி நம்மளோட லஞ்சு ஸ்பெஷல் தான் அது. வாங்க நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைட்டு இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு எங்கள் வீட்டு செல்ல குட்டிக்கு சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக இதுக்கு அவர் கொடுக்குறேன். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.
நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். இந்தாங்க. ஓகே, அடுத்த பைட்டு உங்களுக்காக நான் சாப்பிட்டுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இதை வாட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக வாட்டி கொடுத்தாங்க அந்த கடையில். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு நம்ம தலைக்கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்யணும். அதுவும் தலையை வாட்டின கறி. ஃபஸ்ட்டு பைட்டு அந்த ஸ்கின்னோட சாப்பாட்டோட உங்களுக்காக. செம்மையாக இருக்குது, தாறுமாறான டேஸ்ட்டு. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரு, அதாவது அந்த தலை சுட்ட வாடை இருக்கும்ல, அது சூப்பராக இருக்குது. மூளையோடு சேர்த்து ஒரு பைட். அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நீங்களும் வீட்டில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கார்த்தி, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. பாய்.